நண்பர்களே, வேலையிருக்க பைமை சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் விரைவிலே பார்த்தீங்கன்னா அந்த முருகனின் அருளால் நிச்சயம் நிறைவேறுங்க. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ராசி சக்கரத்தில் 11வதாக அமையக்கூடிய ஒரு ராசினா கும்பராசி நண்பர்கள் நீங்கள் தாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகநிலை ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய முக்கிய ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா, இது நாள் வரை நீங்கள் பட்ட சில கஷ்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தீர்வாக அமைய போகுது. அந்த பரிகாரம் என்னென்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்களும் கும்பராசி நண்பர்களா, உங்களுடைய குடும்பத்தில் யாராவது கும்பராசி நண்பர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய நட்சத்திரம் என்னென்னு, பிறந்த தேதி என்னென்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா வேலியிருக்க பைபிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் காத்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கும்பராசியை பொறுத்தவரை தற்போது கிரக நிலை அடிப்படையில் ராகு பகவான் ராசியிலே சஞ்சாரிக்கிறாரே. சனி பகவானும் 2வது வீட்டிலையும், குரு பகவான் 5வது வீட்டிலையும், கேது பகவான் 7வது வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய போகுதுங்க. செவ்வாய், சூரியன், புதன், சந்திரனே 4 கிரகங்களும் இந்த நேரத்தில் விரயஸ்தானன்னு சொல்லக்கூடிய 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுவலகத்தில் அதிக பணி சுமை உண்டாகும். வழக்கத்தை விட கூடுதலாகவும் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் இறுதியில் வெற்றி உண்டுங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் நிலவும். வியாபாரத்தில் கவனமாக இருங்க, இல்லைன்னா நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே போல் கவனச்சிதறலின்றி உழைத்திங்கன்னா சவால்களை எளிதில் முறியடிக்கலாம். மேலும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் விவகாரங்களில் கவனமாக இருங்க. திருமண வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். நாள் வரை உங்கள் மனதை வருத்தி கொண்டு இருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இனி இருக்காது. எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் காரிய தடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை உண்டாகும். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமான முடிவை பெறுவீங்க. பண வருத்தம் திருப்தியை தரும். உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு. இந்த நேரத்தில் புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அடையும்படி இருந்தாலும் சாதகமான முடிவை பெறுவீங்க. பண வருத்தம் திருப்தி அளிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்படலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை இனி நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்குங்க. குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துங்க. பெண்களுக்கு மற்றவங்களுடைய பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் பண வரத்து இருக்கும். வராமல் இழுபறியாக இருந்த பணமும் இந்த நேரத்தை உங்கள் கைக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு முயற்சிக்கான பார்த்தீங்கன்னா பலன் நிச்சயம் உண்டு. மன தெளிவு உண்டாகும். எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும். வயிறு கோளாறு உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணவரத்து இருக்குது. சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை இனி உயரும். ஆன்மீக நாட்டம், தெய்வ பக்தி அதிகரிக்கும். திருமணம் பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்கும். கன்னி பெண்களுக்கு பெற்றோருடைய ஒத்துழைப்பு உண்டு. மூத்த சகோதரர்களிடம் விட்டு கொடுத்தா நன்மை அளிக்கும். மேலும் தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டு. ஏற்றுமதி சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். பழைய பாக்கி வசூலாகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேன்மை உண்டு. மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். மாணவர்கள் ஆசிரியரிடம் பாராட்டு பெறுவீங்க. தனித்திறமை மேம்படும். சக மாணவர்களுடைய பொறாமைக்கு ஆளாக நேரிடும். பொழுதுபோக்கிற்கு இடம் கொடுக்க வேண்டாம். அதே போல் குடும்பத்தில் இருப்பவங்க உங்களோடு அனுசரித்து செல்வாங்க. இந்த நேரத்தில் விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு கலந்து மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்க போகுது. பிள்ளைங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அலுவலகத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தெய்வீக சிந்தனையோடு செயல்பட வெற்றி நிச்சயம். அத்தியாவசிய செலவுகள் இனி அதிகரிக்குங்க. பணவரத்து இனி அதிகரிக்கும். அதே நேரத்தில் செலவும் கூடுதலாக அமையும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். துணிச்சல் உண்டாகும். அதனால் எதை பற்றியும் முன்பின் யோசிக்காம செயல்களில் இறங்கிடுவீங்க. தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம். தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதோடு பிறரும் உயர்த்த பாடுபடுவீங்க. மனோதைரியம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் சுகம் உண்டு. முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும்.
பண மருத்துவம் திருப்தி அளிக்கும். சிறிய அளவில் வயிறு கோளாறு உண்டாகலாம். தூக்க குறையக்கூடும். எதிர்பாலைத்தரோடு பழகும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கீழ்நிலையில் உள்ளவங்களால் லாபம் உண்டு. சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லதே. உத்தியோகத்தில் இருப்பவங்க எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்டலாம். சக ஊழியர்கள் மூலம் உதவி கிடைக்கும். தொழிலில் இருந்த மெத்தன போக்கு இனி மாறும். வியாபாரம் பார்த்தீங்கன்னா தொடர்பான பயணங்கள் சுமாராகன பலனை தரும். திட்டமிட்டபடி பணிகளை முடிக்க முடியாமல் தாமதம் உண்டாகலாம். சக ஊழியர்களோடு கவனமாக பழகுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவு அதிகரிக்கும். சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்கும். உறவினருடைய வருகை இருக்குது. அதே நேரத்தில் அவங்களோட வாக்குவாதம் செய்வதை தவிர்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையாக மாறும். பிள்ளைகளை அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவங்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை வளர விடாமல் சமாளித்து விடுப்பீங்க. விவசாயிகளுக்கு மேலும் இந்த நேரத்தில் லாபம் அதிகரிக்கும். இருந்தாலும் நீர்ப்பாசன வசதிகளை பெருக்கிக் கொள்ள எடுக்கும் முயற்சிகளில் தடை ஏற்படலாம். அதற்கான கொள்முதல் வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. விவசாய கூலி வேலை செய்வோரோடு அனுசரித்து செல்வதும் நல்லதே. மேலும் இந்த நேரத்தில் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும். பணவரத்து மன மகிழ்ச்சி அளிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை இனி குறையும். வாக்குவன்மையால் நன்மை உண்டு. நீங்கள் திட்டமிட்டபடி உங்கள் வாழ்க்கை இனி மாறும். அதே போல் அரசியலில் இருந்தீங்கன்னா எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியுங்க. இனி விருப்பமானவர்களோட சந்திப்பு உண்டு. எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை சாதகமான பலனை தரும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கல்வியை பற்றிய கவலை இனி நீங்கும். திட்டமிட்டபடி பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண்ணும் பெறுவீங்க. உயர்கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலனை தருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3-4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு பயணங்களால் லாபம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ போகுதே. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவீங்க. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவங்களோடு விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று மனம் மகிழ்வீங்க. வழக்குகளில் சாதகமான போக்கு உண்டாகும். பண வரத்து இனி அதிகரிக்கும். எந்த ஒரு காரியமும் லாபகரமாக நடந்து முடிய போகுது. செயல்திறமை அதிகரிக்கும். மாணவர்கள் இந்த நேரத்தில் பாடங்களை மன நிறைவோடு படிப்பீங்க. அடுத்ததாக வரக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்களை குழப்பம் இல்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம். எதையும் ஆராய்ந்து பார்த்த பிறகே அதை செய்ய முற்படலாம். தொட்ட காரியம் வெற்றியில் முடிந்தாலும் சற்று கால தாமதம் உண்டாகும். பணவரத்து உண்டு. புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்பவே சிறப்பாக நடைபெறும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. வியாபாரமும் தொழிலை விரிவுபடுத்துவதை பற்றி திட்டங்களை செயல்படுத்தலாம். அடுத்து புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. வேலை பற்றிய கவலை இனி நீங்கும். நிர்வாகத்தின் ஆதரவு பெருகும். குடும்பத்திலே வாக்குவாதங்கள் உண்டாகலாம். வாழ்க்கை துணையும் குழந்தைகளோடு அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்பத்திற்காக நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்க காலதாமதம் ஏற்படலாம். திட்டமிட்டபடி செயல்பட்டு முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட கிழமையாக ஞாயிறு, புதன், வியாழன். அதிர்ஷ்ட திசையாக மேற்கு, வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறமாக நீலம், பச்சையை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 6, 9. 12 ராசிகளையே மகரம், கும்பராசி சனி பகவானின் ராசிகளாக நீங்கள் இருப்பதால இந்த இரு ராசிகளும் சனி கிரக பேச்சு காலத்தில் மற்ற ராசிகளை போல அவ்வளவு பாதகமான பலன் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தரமாட்டார். இருந்தாலும் கும்பராசிக்காரர்கள் மற்ற ராசிக்காரர்களை விடவும் மன உறுதி அதிகம் கொண்டு இருப்பதால் எடுத்துக்கொண்ட செயல்களில் வெற்றி பெறும் வரை அதிலிருந்து பின்வாங்க மாட்டீங்க. கும்பராசினர் வாழ்க்கையில் செல்வ நிலை உயர தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறை என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தும் நிலைத்திருக்க சனிக்கிழமை நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வதும் சனி பகவானின் தோஷத்தை நீக்கி நன்மை ஏற்படுத்துங்க. சனி அம்சம் கொண்ட திருப்பதி வெங்கடாஜலபதியை சனிக்கிழமையில் வழிபட்டுவாங்க. நிச்சயம் வாழ்க்கையில் செல்வ நிலை உயரும். ராசினருடைய அஷ்டமி தினங்களில் பார்த்தீங்கன்னா பைரவர் மூர்த்தியை வழிபடுங்க. சிறப்பான பலன் உண்டு. அதே போல் கும்ப ராசினர் விரதம் மேற்கொள்ள நினைத்தீங்கன்னா சனி பகவானுக்கு சனிக்கிழமையில விரதம் மேற்கொள்ளுங்க. சிறப்பான பலனை தருவார்.
வலது கை மோதிர விரல தங்க மோதிரம் அணிந்து கொள்வது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அதே போல ஏழ்மை நிலையில இருப்பவங்களுக்கு கோயில்களுக்கும் சனிக்கிழமை நாளில் எண்ணெயை தானமாக அளிப்பது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை போக்கிடுங்க. பொய் பேசுவதை மட்டும் தவிர்த்திடுங்க. இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் கும்பராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.